12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.2 11ஆம் கணக்கு பார்க்கலாம். 10 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் பக்கங்களுக்கு 0.2 சென்டிமீட்டர் கனத்திற்கு வர்ணம் பூசப்படுகின்றது. வகையீடுகளை பயன்படுத்தி அந்த கனசதுரத்தின் வர்ணப்பூச்சிற்கு தோராயமாக எத்தனை கன சென்டிமீட்டர் அளவிற்கு வர்ணம் பயன்படுத்தப்பட்டது என காண்க. மேலும் துல்லியமாக எவ்வளவு வர்ணம் பயன்படுத்தப்பட்டது என்பதையும் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. பக்க அளவை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கலாம். ஆரம்பத்தில் அமையக்கூடிய பக்க அளவு 10 சென்டிமீட்டர் என்பதால் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிறோம். 0.2 சென்டிமீட்டர் கனத்திற்கு வர்ணம் பூசப்படுகிறது. எனவே அது dxஇன் மதிப்பு 0.2 சென்டிமீட்டர் ஆகும். வகையீடுகளை பயன்படுத்தி கனசதுரத்தின் வர்ணப்பூச்சிற்கு தோராயமாக எத்தனை கன சென்டிமீட்டர் அளவிற்கு வர்ணம் பயன்படுத்தப்பட்டதுன்னு துல்லிய அளவையும் கணக்கிடணும். இப்போ ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கான நிபந்தனையை எழுதிடலாம். கனசதுரத்தின் கன அளவு எனும் பொழுது v = a கியூபு. a கியூபுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறதுனால எக்ஸ் கியூப்னு கொடுத்துடலாம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dv/dx என்பது 3x². வகையீடு வேணும் அப்படின்னா dxஐ வலதுபுறம் கொண்டு போய்க்கலாம். 3x² பெருக்கல் dx. 3 பெருக்கல் எக்ஸின் மதிப்பு 10. 10² பெருக்கல் dxஇன் மதிப்பானது 0.2. 10 பெருக்கல் 10இன் மதிப்பானது 100 பெருக்கல் ஒரு 0.2. 100 பெருக்கல் 0.2 எனும் பொழுது பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 பெருக்கல் 10 எனும் பொழுது மதிப்பு 20. 3 பெருக்கல் 20 எனும் பொழுது மதிப்பானது 60 கன சென்டிமீட்டர் என அமையும். அப்போ இது என்ன மதிப்பு? தோராய மதிப்பு. therefore தோராயமாக பயன்படுத்தப்பட்ட வர்ணத்தின் அளவு 60 கன சென்டிமீட்டர் ஆகும். அடுத்து துல்லிய அளவு கணக்கிடணும். துல்லியமாக பயன்படுத்தப்பட்ட வர்ணத்தின் அளவு. துல்லிய அளவு எனும் பொழுது நேரடியாக கனசதுரத்தின் நிபந்தனையில், அதாவது கன அளவில் இந்த மதிப்புகளை பிரதியிடலாம். எந்த மதிப்புகளை? ஆரம்ப மதிப்பு 10. 10லிருந்து 0.2 தடிமனுக்கு வர்ணம் பூசப்படுவது என்பதனால் அடுத்த மதிப்பு 10.2 அமையும். எனவே அவற்றிற்கான பொது வித்தியாசம் எனும் பொழுது v(10.2 - v(10) தான் நமக்கு துல்லிய மதிப்பாக அமையும். விக்கு உண்டான நிபந்தனை x³. எக்ஸுக்கு பதிலாக 10.2 ஹோல் கியூப் மைனஸ் அடுத்த உணவில் 10 ஹோல் கியூப்னு கொடுக்கலாம். 10.2 3 முறை பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு 1061.208 மைனஸ் 10 பெருக்கல் 3 10 பெருக்கல் 10 100. 100 பெருக்கல் 10இன் மதிப்பு 1000. இரண்டையும் கழிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு, புள்ளிக்கு பிறகு எந்த ஒரு எண்களும் இல்லாததுனால 1000ல் அப்போ 208 அப்படியே வந்துடும். 1061 1000 கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பு 61.208 கன சென்டிமீட்டர் என்பது துல்லியமான மதிப்பு ஆகும். தேங்க்யூ.